ஜெய் சாயிராம். இறந்த காலமும் எதிர்காலமும் நமக்கு எப்பொழுதுமே வேதனையை ஏற்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அது இரண்டுமே நம்மிடம் இல்லவே இல்லை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நாளையே அற்புதமான மங்களகரமான நாளில் நீ எதிர்பார்த்ததே உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்த அந்த நற்செய்தி உன்னிடம் வந்து நிச்சயமாக சேரும். வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற மாபெரும் முதலீடு என்ன தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை சரியாக பயன்படுத்தினாலும் அந்நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, எல்லாம் சரியாகும் என்ற தீர்க்கமான நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் ஒன்றை சரி செய்ய முடியாத நேரத்திலும் எதையும் சகித்து கொள்ளவே முடியாத சூழ்நிலையிலும் உனக்கு நீயே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைதான், அந்த வார்த்தைதான் எல்லாம் கடந்து போகும் என்று. உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பது இல்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு செயல்படு, நம்பிக்கையோடு இரு. இந்த உலகில் கடினமானது நிறையவே இருக்கத்தான் செய்கிறது, நிறையவே இருக்கிறது. ஆனால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னால் முடியாததை இறைவன், உன்னை படைத்த இறைவன் உனக்கு கொடுப்பதே இல்லை. உன்னை படைத்த இறைவனுக்கு உன்னை பற்றி அனைத்துமே தெரியும் தானே. உன்னால் எது முடிகிறதோ அதை மட்டுமே உன்னிடம் சேர்ப்பார் என்பதை தீர்க்கமாக நம்பு. உயர நினைக்கும் பொழுது உதவி செய்ய யாருமே இல்லையே என்று வருத்தப்படாதே என் பிரியமே, வருத்தமே படாதே. உன் பலமே நீ தனியாக நிற்பதுதான் என்பதை முதலில் தீர்க்கமாக உணர்ந்து கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய பலமே நீ தனியாக நிற்பதுதான். நீ பலம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டால், நீ விரும்பினால் முதலில் உன்னுடைய பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய பலவீனங்கள் எது என்பதை புரிந்து கொண்டு அதன் மீது கவனமாக இருக்க கற்றுக்கொள். எந்த சூழலிலும் கஷ்டங்களை சந்திக்க தயாராக இருக்க கற்றுக்கொள். நீ சந்திக்கின்ற கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உனக்கு அடுத்தடுத்த சோதனைகளை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். கஷ்டங்களே இல்லை என்றால், கஷ்டங்களே வரவில்லை என்றால் உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராதுதானே? சரிதானே அப்பா கூறுவது? கஷ்டம் வந்தால் அதை எதிர்கொள்வது எப்படி என்ற சிந்தனை தான் உன் மனதில் எழ வேண்டுமே தவிர, கஷ்டம் வந்துவிட்டதே, போராட்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம், என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நலமாகத்தானே இருக்கிறார்கள் என்று தேவையில்லாமல் உன் சிந்தனையை நீயே குழப்பிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாமல் நீ குழம்பிக்கொண்டே இருக்காதே. என்னன்பு பிரியமே, உனக்கு பின்பாக உன்னை பற்றி யாராவது குறை கூறுகிறார்கள் என்றால் அதை பற்றி கவலையே படாதே. உனக்கு பின்னால் பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன என்று அப்படியே அதை விட்டு விட்டு போக கற்றுக்கொள். நீ முன்னோக்கி சென்று கொண்டே இரு, திரும்பி பார்க்கவே பார்க்காதே. உன்னுடைய இலக்கில் நீ தெளிவாக இருந்தால் பாதைகளும் பயணங்களும் உனக்கு சரியானதாகவே இருக்கும், சிறந்ததாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, தளர்ந்து விடாதே, எதை பார்த்தும் சோர்ந்து போய்விடாதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது புதியது அல்ல. முயன்றால் எட்டிவிடும் உயரம்தான் உன் வெற்றி. ஆம் என் குழந்தா, நீ முயன்றால் எட்டிவிடும் தூரத்தில்தான் இருக்கிறது உன்னுடைய வெற்றி.
எந்த அளவு உயரத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் எதிர்கொள்ள உன்னை நீயே தயாராக வைத்துக்கொள் என்பதை புரிந்து கொள். காலத்தோடு சேர்ந்து நம்பிக்கையோடு பயணம் செய்ய கற்றுக்கொள். நம்பிக்கையற்ற ஒருவரால் என்றுமே அழகான வாழ்க்கையை வாழவே முடியாது. நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னுடைய வாழ்வில் நடப்பவைகள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட தரமான ஒன்றை இறைவன் உனக்காக வைத்திருக்கிறார் என்பதே நிச்சயமான உண்மை. நம்பிக்கையோடு இரு. ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே என் பிரியமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற எண்ணம் உனக்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ நீ என்னவெல்லாம் செய்தாய் என்பதையும் சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே. அமைதியாக உட்கார்ந்து சற்று யோசித்துப்பார். நீ என்னவெல்லாம் செய்தாய் என்று யோசனை செய்து பார். அப்பொழுது தீர்வுகள் ஏன் உனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்பதற்கான தீர்வுகள் மிக சுலபமாகவே உனக்கு கிடைத்துவிடும். என் அன்பு பிரியமே, நீ துணிந்து நின்றால் எல்லாமே உனக்கு பணிந்து நிற்கும். உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை நீயே அறிந்து அதில் உன்னை பலசாலியாக மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். அப்படி இல்லை என்றால் அனைவருமே உன்னை சோதித்து கொண்டேதான் இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உன்னை அழிப்பதற்காக வருவதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவும் வேதனைப்படுத்துவதற்காகவும் கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவும் கஷ்டங்கள் உன்னை நோக்கி வருவதில்லை. இறைவன் அதை உனக்கு தருவதும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் உனக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலையும் சக்தியையும் உனக்கு உணர வைப்பதற்காகத்தான் அது வருகிறது. அதை உணர வைப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை நோக்கி வருகிறது. நீயும் கடினமானவர்தான் என்பதை கஷ்டங்களும் அறிந்து கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில்தான் கஷ்டம் உன்னை நோக்கி வருகிறது. எப்பொழுதுமே உன்னை பற்றி உயர்வாக சிந்தனை செய்து கொள் என் பிரியமே. உன்னை பற்றி உயர்வாக சிந்தனை செய்து கொள். நீ சிந்திப்பதை பொறுத்துதான், நீ எண்ணுவதை பொறுத்துதான் நீ விரும்பிய அளவு வாழ்க்கையில் உயரடைகிறாய் என்பதை உணர்ந்து கொள். நீ எப்படி சிந்தனை செய்கிறாயோ அதன் பொறுத்துதான் உன் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்து இருக்கும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி அதீதமாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. வலிகளை தாங்கிக் கொள்ள உன்னுடைய மனதிற்கு பயிற்சி கொடுக்க கற்றுக்கொள். வலிகளை தாங்கிக் கொள்ள உன்னுடைய மனதிற்கு பயிற்சி கொடுக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, மனதை நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் சரிசமமான மனநிலையோடு இருக்க பழகிக்கொள். வெற்றியடைந்து விட்டால் ஆனந்தமாக துள்ளி குதிப்பதும், தோல்வி அடைந்து விட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதும் தேவையில்லாத செயல் என் பிரியமே. எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். கோபம் கூறப்படும் வார்த்தைகள், கோபத்தோடு கூறப்படும் வார்த்தைகள் மிக மிக கூர்மையான வாள் போன்றது என்பதை புரிந்து கோபமாக இருக்கும் பொழுது அமைதியாக இருந்து விடுவது மிக மிக நல்லது. மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி உனக்கு பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், அந்த ஆதங்கமும் பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பல பேருக்கு மௌனமாக இருப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆம் என் பிரியமே,
எப்பொழுதுமே மௌனமாக இரு. தேவைப்படும் இடத்தில் பேசுவது, பேசி மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிக மிக முக்கியமான கடமை என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, பேச வேண்டிய இடத்தில் பேசிவிடுவது மிக மிக நல்லது. என் அன்பு பிரியமே, சிலருக்கு எல்லாமே விரைவில் கிடைத்துவிடும். ஒரு சிலருக்கு தாமதமாகவே எல்லாம் கிடைக்கும். ஆனால் எல்லோருக்கும் எல்லாமே கிடைத்தே தீரும். இதுதான் நிச்சயமான உண்மை. வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள், அப்படி இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. என் அன்பு பிரியமே, யாரிடத்தில் எதிர்காலம் பற்றிய கனவும் அதற்கான குறிக்கோளும் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் எதை நோக்கி பயணம் செய்தாலும் அவர்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். ஆம் என் பிரியமே, தோல்வி என்றும் படிக்கட்டில் நீ காலடி எடுத்து வைக்க வைக்க அங்கே நிச்சயம் வெற்றி என்ற அடுக்குமாடி கட்டிடங்கள் நிறையவே இருக்கும். குறிக்கோளே இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது என் பிரியமே. முள்ளில்லாத கடிகாரம் தேவையில்லாத ஒரு பொருளாகிவிடும். அது நின்றாலும் ஓடினாலும் பயனில்லாததுதான். வெற்றி கதைகளை என்றுமே படிக்காதே என் பிரியமே. வெற்றி கதைகளை படிக்காதே. அதிலிருந்து உனக்கு தகவல்கள் மட்டும்தான் கிடைக்கும். தோல்வி கதைகளை படிக்க கற்றுக்கொள். அது நீ வெற்றி பெறுவதற்கான புதிய புதிய எண்ணங்களை உனக்குள் தோற்றுவிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னால் முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரக்கூடிய தயக்கம் என்பதை புரிந்து கொள். முடியும் என்று நம்பு. முடித்தே தீருவேன் என்பது உன்னுடைய மனதில் தீர்க்கமான வெற்றிக்கான துவக்கமாகவே இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, உனது சக்தி என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய தோல்வி வேறு எதுவுமே இல்லை. எப்பொழுதும் அச்சத்தோடும் பயத்தோடும் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையே நம் நேரில் சந்தித்து விடுவது மிக மிக நல்லது. ஆபத்தை சந்தித்து விடுவது மிக மிக நல்லது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உன் கனவுகளை மாற்ற நினைக்காதே என் பிரியமே. கனவுகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே. கனவுகளை நிஜமாக்குவதற்கு, கனவுகளை எட்டி பிடிப்பதற்கு உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்ற கற்றுக்கொள். அதுதான் வெற்றி. சூழ்நிலைகளை உனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற கற்றுக்கொள். அதுதான் பிரம்மாண்டம். நீ நினைத்த மாதிரி உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் ஏற்றங்களும் உனக்கு கிடைக்க உன் சாயப்பா நான் உனக்கு என்றென்றும் துணையாக இருந்து உன்னை வழிநடத்துவேன். உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உனக்குள்ளேயே உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்காக? உன் சாயப்பா 8 திசையிலிருந்துமிருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. ஆக முடியாத காரியத்தையும் நான் உனக்காகவே செய்து முடிப்பேன். நீ என்னுடைய பொக்கிஷம் என் குழந்தா. நம்பிக்கையோடு இரு. நாளை உனக்காக ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் தினமும். ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழவே இல்லை. எந்த அதிசயமும் என் வாழ்வை இது நாள் வரை நிகழ்ந்ததே இல்லை. நான் ஒவ்வொரு இரவும் நம்பிக்கையோடு தான் உறங்க செல்கிறேன். நாளை எனக்கான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் உறங்குகிறேன். காலை கண் விழிக்கும் பொழுதும் நம்பிக்கையோடு தான் கண் விழிக்கிறேன். ஆனால் நாட்கள் தான் நகருகிறதே தவிர என் வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பமும் ஏற்றமும் இதுவரை
நிகழவே இல்லையே என்றுதானே கூறுகிறாய்? சாயிநாதரே, அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட நான் மட்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? தனிமையாக இருப்பது என்னை மேலும் வேதனை அடைய செய்கிறது என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளையே, இது நாள் வரை நம்பிக்கையோடு தானே இருந்தேன் என்று கூறுகிறாய். அப்படியென்றால் இன்று அதைவிட ரெட்டிப்பு நம்பிக்கையோடு, ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செய்தி, உன் மனம் குளிரும் ஒரு மங்கள செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதான் விழிப்பாய். உனக்கான அந்த நல்ல செய்தி உன் காதுகளில் வந்து விழும். உடனே ஓடோடி வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்பொழுதும் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். அந்த வெற்றி உன்னிடம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் உன்னிடம் நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னிடம் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்குமே கலங்காதே. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே இருள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வேதனைப்படாதே. கனவுகள் முளைப்பது அந்த இருளில்தான். இருள் மறைந்தால்தான் வெளிச்சம் பிறக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. உன்னுடைய இருளும் மலையப் போகிறது. உனக்கான பிரகாசமும் விடியப் போகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ எவ்வளவு தூரம் உன்னால் செல்ல முடியும்? சென்றாலும் உன்னால் வெற்றி அடைய முடியுமா என்று கேலி பேசுகிறார்களா உன்னை பார்த்து? நீ அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாதே. வாழ்வில் நிறைய இழந்து விட்டாயா? இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே என் கண்மணியே. இதோ பறிபோன உன் வாழ்வை உன்னிடம் சேர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். கண்மணியே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம். இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை.
இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அவசரப்படாதே என் குழந்தையே, பொறுமையாக இரு. நேரம் வரும் பொழுது, உனக்கான காலம் கழியும் பொழுது உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். வாய்ப்பு வரும் பொழுது தவறாமல் பற்றிக்கொள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வு மகிழ்ச்சியுறும், சிறப்படையும், வெற்றியாகும், ஜெயமாகும். பதில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே, பொறுத்திருந்து பார். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள், துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ, உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே.
கலங்காதே, சில விதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன், உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும்.